மாடு வளர்த்தா மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம்னு யூடியூப்ல பார்த்துட்டு மாடு வளர்க்க போறீங்களா? மாடு வளர்ப்புல இருக்கிற நிஜமான கஷ்டம் என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. நம்ம ஊர் வெயில தாங்கும் கீர் மாதிரி இந்திய இனமோ அல்லது நல்ல பராமரிப்பு செய்ய தயாரா இருந்தா கலப்பின பசுக்களையோ தேர்வு பண்ணலாம். மாடு வழுக்கி விழுந்தா மொத்த முதலீடும் போயிடும். அதனால தர சொரசொரப்பா இருக்க ரப்பர் மேட் போடுங்க. இது மாடுகளோட காலுக்கும் முட்டிக்கும் ரொம்ப நல்லது. வெறும் புல்லு மட்டும் இல்லாம பருத்தி கொட்டை, தவிடு, புண்ணாக்கு இதையெல்லாம் சரியான விகிதத்துல கலந்து வைங்க. அப்பதான் மாடு தெம்பா இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் பவுல் சிஸ்டம் வச்சீங்கன்னா அதுக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணி குடிக்கும். தண்ணி நிறைய குடிச்சாதான் பால் சுரப்பும் அதிகமா இருக்கும். கோமாரி நோய்களுக்கு சரியான நேரத்துல தடுப்பூசி போடணும். வெட்டரினரி ஆலோசனை இல்லாம எதையும் செய்யக்கூடாது. ஒரு டைரி வச்சு ஒவ்வொரு மாட்டோட பால் அளவு, சின தேதி, தடுப்பூசி விவரம் எல்லாம் எழுதிக்கிட்டே போங்க. கணக்கு தெரிஞ்சாதான் லாபம் தெரியும். மாடு வளர்த்தா உடனே பணக்காரன் ஆக முடியாது. திட்டமிடல், தினசரி உழைப்பு, பொறுமை இது 3 இருந்தா கண்டிப்பா நிலையான மாத வருமானம் பார்க்கலாம்.